வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேபி பொட்டேட்டோவை ஓப்பன் பாட்டில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ அதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது முழுகிற அளவு வச்சு வேக வச்சுக்கோங்க. விசில் விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வெந்துடும். உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லா பொட்டேட்டோவும் இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் அந்த ஃபோக் இருக்குது இல்லைங்களா, அதை பேபி பொட்டேட்டோவில் உள்ளே அப்படியே லைட்டாக குத்தி விட போகிறோம். ஏன் அப்படின்னா உள்ளே அந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் இறங்குறதுக்காக தான் நம்ம இதை மாதிரி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கூடவே பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஃபுட்டு எல்லா வெரைட்டி ரைஸோடையும் நீங்கள் தொட்டுக்கலாம். எஸ்பெஷலி இது தயிர் சாதம் தேங்காய் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருந்தது. அதே போல் சூடாக சாம்பார் சாதம் தக்காளி சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபோக் வச்சு இப்போ குத்திக்க போகிறோம். எல்லா சைடும் ரோல் பண்ணி நல்லா குத்திக்கோங்க. அவ்வளோதான், குத்தி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுருங்க. பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த பொட்டேட்டோவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பேபி பொட்டேட்டோ, அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம் போல் இது எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்லா இப்படி ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு ஸ்பைசஸ் சேர்க்குறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகள்லேயே நீங்கள் சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கையில் அடுப்பை நல்லா குறைச்சிக்கோங்க. அது மசாலா பவுடர்லாம் கரைஞ்சிராமல் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டுருங்க. இப்போ நல்ல மிளகு ஒரு 10 மிளகு போல் எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிக்கல்ல இடிச்சிட்டு அதை அப்படியே தூவிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டுட்டு அப்பப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை. அவ்வளோதான், இப்போ இது நல்லா ரெடியாகி முடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு நல்லா மணக்க சுட சுட பரிமாறுங்க. ரொம்ப சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை டக்கராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.